வணக்கம் சார். நீங்க இன்னைக்கு எங்களோட பள்ளிக்கு வந்து எங்க விழாவ சிறப்பிச்சதுல எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க எங்க சீஃப் கெஸ்ட்டா வந்தது எங்களுக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு சார். சார் ஒரு சின்ன இன்டர்வியூ செஷன் மாதிரி வச்சுக்கலாமா சார்? சொல்லுங்கள். சார் நாங்கள் ஆர்மியில் சேரணும்னா என்ன சார் பண்ணணும்? ஆர்மியில் சேரணுன்னாக்கா வந்துட்டு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு 17.5 பக்கத்தில் ஒரு 18 இயர்ஸ் கூட இருக்கலாம் இல்லை. அதில் ஃபிட்னஸில் என்னென்னு கேட்குறாங்கனாக்கா புஷ்அப், சின்னப், சிட்டப், ஒரு 2.4 கிலோமீட்டர் ரன், இது எல்லாம் தகுதி பெற்றிருக்கணும். இதுக்கு எல்லாத்துக்குமே அளவு கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி அந்த டிஸ்டன்ஸுக்குள்ளே டைம் கொடுத்துருக்குறாங்க. ஹைட் வந்துட்டு 169 சென்டிமீட்டர் ஹைட்டு இப்போ வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்குறது. சரிங்களா? அது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் உகந்ததில்லை. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி பல இதுக்கும் தனித்தனியாக டைப் கொடுத்துருப்பாங்க. அதில் இப்போ சொல்கிறது ஆர்மி மட்டும்தான். சரிங்களா? 169 குறைஞ்சபட்சம். அதுக்கு மேலே செஸ்ட் வந்துட்டு 78 சென்டிமீட்டர். அப்புறம் வந்து வெயிட் வந்துட்டு 48 கேஜி. அதில் கம்மி ஜாஸ்தி 1 கேஜி 10% ப்ளஸ் மைனஸ் இருக்கலாம். 2.4 கிலோமீட்டர் ரன்னிங் இருக்கும். அந்த ரன்னிங் டைம் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸலண்ட்டுக்கு வந்துட்டு 9.5 மினிட் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே ஒரு 30 செகண்டு குட், ஷேட் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் ப்ரையாரிட்டி வந்துட்டு எக்ஸலண்ட்டுக்கு 9. சரிங்களா சார்? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வீட்டில் நிறையா கேஜெட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கனால ஒபேசிட்டி வந்து ரொம்ப சாதாரணமாக எல்லார்ட்டையும் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போயே இருந்து ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணணும்னா என்ன சார் பண்ணணும்? அது வந்து ஒவ்வொரு குழந்தையும் வீட்டில் படிப்பு மட்டும்தான் அப்படின்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. படிப்பு மட்டும்தான் இருக்கிறது தவறு கிடையாது. ஆனால் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்துட்டு நீங்கள் வாக்கிங் போகணும், ஜாக்கிங் போகணும், ரன்னிங் போகணும். இதை வந்துட்டு டெய்லி மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு வந்து அந்த குழந்தை தான் முன் ஸ்டெப் எடுத்து டைம் மிச்சப்படுத்தணும். இப்போ வந்துட்டு ஒரு 8 o'clock ஸ்கூல் போகிறாங்கன்னு சொல்லியாச்சுனாக்கா 7:30, 7 o'clock இந்த மாதிரி தான் எந்திரிச்சு ரெடி ஆகி அவங்க அப்பா அம்மாவுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏர்லியராக அட்லீஸ்ட் ஒரு 5 o'clock எந்திரிக்கணும். 5 o'clock எந்திரிச்சிட்டு ஒரு 1 hour இண்டிவிஜுவலாக ரெடி ஆகிறதுக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு வாக்கிங், ரன்னிங் எல்லாம் போகணும். ஒரு 1 hour வந்துட்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்குள்ள ட்ரைனிங்கு வீட்டிலே எடுத்துக்கணும். தெரியலன்னு சொல்லியாச்சுனாக்கா ஜிம்முக்கு போகலாம். இல்லைன்னா கோச் இருக்குது. சொந்தமாக நிறைய வந்து இப்போ கூகுளில் வந்துட்டு கிடைக்காதது எதுவுமே கிடையாது. தாராளமாக பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணியாச்சுனாக்கா நீங்கள் சொல்கிற அந்த ஃபிட்னஸ் ப்ராப்பராக வரும். சரி சார். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஆர்மியில் ஜாயின் பண்ணுறதுக்கு யாராவது இன்ஸ்பிரேஷனாக உங்களுக்கு இருந்திருக்காங்களா சார்? இருந்திருக்காங்க. அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? நான் 1983 நவம்பர் 19th தான் நான் ஜாயின் பண்ணேன். அந்த ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நான் அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. அவர் பேர் காலித். நாங்கள் வந்து ஒரு இடத்துல வேலை செஞ்ச ஒரு இடத்துல நாங்கள் சொல்லுவோம்ல, மச்சி ஆர்மிக்கு ஆள் எடுக்கிறாங்க போலையா அப்படின்னு. எங்கடா ஆள் எடுக்கிறாங்க? இந்த மாதிரி புளியகுளத்தில் தான் பிஆர்ஓவில் எடுக்கிறாங்க. அப்படியா? சரி, கிடைக்குமாடா எனக்கெல்லாம்? உனக்கு என்ன, நீ நல்லா தானே இருக்க, போ அப்படின்னு. சரி, ட்ரை பண்ணுவோம். வீட்டில் கேட்டாச்சுன்னா விட மாட்டாங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், வீட்டில் கேட்டாச்சுன்னா விட மாட்டாங்க. பயம் இருக்கக்கூடாது. அடுத்த நாள் காலையில் ஒரே ஒரு பேண்ட் ஷர்ட் மட்டும் எடுத்துகிட்டு காலையில் அங்கே போனேன். அங்கே போய் பார்த்தா கடல் மாதிரி நிற்குது, அளவே இல்லாமல் கூட்டம். அந்த இடத்துல நான் முதல்ல சொன்ன அந்த ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட்டு, அந்த கேட்டில் வந்துட்டு ஒரு கயிறு மட்டும் கட்டினாங்க. யார் அந்த கயிறு டச் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் இந்த வழியாக உள்ளே போயிருங்க, டச்சு யாருக்கு பண்ணலையோ அந்த வழியாக வெளியில் போயிருங்க. அந்த மாதிரி என்ட்ரன்ஸில் உள்ளே விட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த பாதி கூட்டம் போயிடுச்சு. ரெண்டாவதாக சர்டிஃபிகேட்டெல்லாம் அங்கே வச்சுருங்க, 2.4 கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்னு. ஓடுறதே இல்லை. என்ன பண்ணுறது? பார்ப்போம், ட்ரை பண்ணி தான் பார்ப்போம். முடியாதது இருக்கா? எல்லாமே முடியும். எல்லாமே கழட்டி வைக்க சொன்னாங்க. உள்ளாடை மட்டும் போட்டுட்டு அந்த ரேஸ் கோர்ஸ்லேயே ஓடணும் 2.4 கிலோமீட்டரு. 4ஆவதோ 5ஆவதோ வந்தேன். ஓட முடியாதுன்னு நினச்சேன் நான்.
அதுக்கப்புறமா ஒவ்வொரு டெஸ்ட்டு, ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட்டு, லாங் ஜம்ப்பு இதெல்லாமே பண்ண வச்சாங்க. பண்ணதில் கடைசிக்கு நான் 2வது ஆளாக இன்னானேன். கமாண்டிங் ஆஃபீஸர் வந்தார், எல்லாருக்கும் ஷேக் ஹேண்ட் கொடுத்தாரு. அதில் ஃபஸ்ட் ஆளாக உள்ளே போனேன். அந்த மாதிரி தான் நான் ஜாயின் பண்ணேன். இதே மாதிரி எல்லாரும் ஆர்மியில் ஜாயின் பண்ணணுன்னா முதல்ல மன உறுதி வேணும். இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே விசிட் பண்ணீங்க சார், எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஆர்மியாக இருந்தது. கரஸ்பாண்டன்ட், பிரின்ஸிபல், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு எனக்கே ரொம்ப நான் நிறைய ஸ்கூலில் போயிருக்கிறேன். அந்த மாதிரி இந்த மாதிரி விஐபியாக வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக இங்கே வந்திருக்கேன். ஆனால் அருமையாக இருந்தது. எல்லா செலிப்ரேஷன் பார்த்தாச்சு, அருமையாக எல்லா ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க. இதிலோட எஸ்பெஷலியாக ட்ரில் கண்டிஷன் சூப்பராக இருந்தது. கொஞ்சம் தூரத்தில் இருந்து பார்த்தேன், எல்லா ஈவெண்ட்டுமே அழகாக இருந்தது. அதை விட அங்கே மேடையில் பேசின நீங்கள் அதை விட அருமையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி சார். அது மட்டும் இல்லாமல் பள்ளி குழந்தைகள் வந்துட்டு அவங்க தேசத்திற்காக ஏதாவது பண்ணணும், அவங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அது எந்த வழியில் இருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அதுதான் நான் முதல்ல சொன்னேன், முயற்சி. முயற்சி முயற்சி யாருக்கு இருக்கோ திருவினையாகும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. எங்களோட இவ்வளோ நேரம் செலவழித்து நாங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வணக்கம்.